Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Snapdragon 778G கூட Snapdragon 870 அப்படின்ற இந்த சிப்செட் தான் கம்பேர் பண்ண போறோம். ஆஃப் கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் Snapdragon 870 தான் இதுல பவர்ஃபுல் சிப்செட் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் எந்த அளவுக்கு இது Snapdragon 778G விட பவர்ஃபுல்லான சிப்செட்? ஏன்னா இந்த ரெண்டு சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் உடைய பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 778G யோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் 25K பிரைஸ் செக்மெண்ட் இருக்கு and Snapdragon 870 யோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் 30K பிரைஸ் செக்மெண்ட் இருக்கு. சோ 5000 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ அந்த 5000 டிஃபரன்ஸ்ல எந்த அளவுக்கு Snapdragon 870 நமக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் and Snapdragon 778G யும் லேட்டஸ்டா லான்ச் பண்ண சிப்செட் அப்படின்றதால இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் இதில் Snapdragon 778G 19th May 2021 லான்ச் பண்ணாங்க அண்ட் Snapdragon 870 19th January 2021 லான்ச் பண்ணாங்க. அந்த வகையில் நிறைய பேர் Snapdragon 778G ரொம்பவே லேட்டஸ்டான சிப்செட் அண்ட் Snapdragon 870 பழைய சிப்செட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி அப்படி இல்லை. இந்த ரெண்டு சிப்செட்டுடைய லான்ச் டேட்லையும் கிட்டத்தட்ட 4 மாதம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்த்தா இங்கே Snapdragon 778Gல Bluetooth வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6E கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. அதுவே Snapdragon 870ல Bluetooth வெர்ஷன் 5.2 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் Wi-Fi 6 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட இந்த சிப்செட் இருக்கு. அடுத்து ரேம் சப்போர்ட்ல இங்கே Snapdragon 778Gல LPDDR5 கான ரேம் டைப் 3200 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அதுவே LPDDR4Xன்னு வரும்போது 2133 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இந்த Snapdragon 778Gல இருக்கு. அதுவே Snapdragon 870ல பார்த்தோம்னா இங்கே குவாட் சேனல்கான ரேம் டைப் LPDDR5 கான ரேம் டைப் 2750 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அதுவே LPDDR4X கான ரேம் டைப் 2133 MHz கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்கு. அண்ட் இங்கே மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் 16GB கான ரேம் சப்போர்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்லையுமே eMMC 5.1, UFS 2.1 அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் ஸ்டோரேஜ் ரெண்டு சிப்செட்டும் சேர்ந்தான். அடுத்து கேமரான்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரால 22+22+22 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்கு. அதுவே டுவல் கேமரால 36+22 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். சிங்கிள் கேமரான்னு வரும்போது 192 மெகாபிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட். அதுவே MF அண்ட் ZSL சப்போர்ட்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 870 சிப்செட்டுக்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டுவல் கேமராவுக்கான சப்போர்ட் தான், ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கிடையாது. டுவல்ல 25+25 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவே சிங்கிள்னு வரும்போது 64 மெகாபிக்சல் வரைக்கும் MF and ZSL கான சப்போர்ட் இருக்கு. அது மேக்ஸிமம் கேமராவுக்கான சப்போர்ட் 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே இந்த Snapdragon 870ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்க மேக்ஸிமம் சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட் ஆஃப் கோர்ஸ் Snapdragon 870ல தான் பெட்டரா இருக்கு. பட் சிங்கிள் கேமராவை தாண்டி டுவல் கேமரா ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது இதுல Snapdragon 778G பெட்டரான மெகாபிக்சலுக்கான சப்போர்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுவே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 778Gல மேக்ஸிமம் 4K கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. 2160 4K வீடியோஸ் 30 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஓடியும் 720 பிக்சல் வீடியோஸ் 480 FPS கான ஃப்ரேம் ரேட் ஓடியும் இங்கே Snapdragon 778Gல சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Snapdragon 870 சிப்செட்ல மேக்ஸிமம் 8K கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. 4320 பிக்சல் கான 8K வீடியோஸ் 30 FPS ஓடியும் 2160 பிக்சல் கான 4K வீடியோஸ் 120 FPS ஓடியும் 1080 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஓடியும் 720 பிக்சல் வீடியோஸ் 480 FPS ஓடியும் இங்க Snapdragon 870ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் ஆஃப் கோர்ஸ் Snapdragon 870ல தான் பெட்டரா இருக்கு. அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் 144 Hz கான மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 870ல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4K கான டிஸ்பிளே சப்போர்ட் இருக்கு. 4K டிஸ்பிளே 60 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்றாங்க. அதுவே QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே 144 Hz வரைக்கும் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே மேக்ஸிமம் 140 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. பட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்க்கும்போது கண்டிப்பா Snapdragon 870 தான் பெட்டரா இருக்கு. மேக்ஸிமம் 4K டிஸ்பிளேக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 140 Hz கான அந்த மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 2K டிஸ்பிளேலயும் இங்க சப்போர்ட் பண்றாங்க.
அடுத்து இன்டர்நெட் மோடம்க்கு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 5G சிப்செட் தான். அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே 5G மோடம் தான். பட் அந்த மோடமில் வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் Snapdragon 778Gல Snapdragon X53 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 3.3 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 870 இதில் பார்த்தோம்னா இங்கே Snapdragonுடைய X55 அப்படின்ற இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7.5 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5G மோடம் பொறுத்த வரைக்கும் Snapdragon 870 தான் இங்க பெட்டரான சிப்செட். அடுத்து அப்படியே சிபியூக்குள்ள என்டர் ஆயிடுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சிபியூ உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது Snapdragon 778G கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சிப்செட் அப்படின்றதுனால 6 நானோமீட்டர் சைஸில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுவே Snapdragon 870 இந்த சிப்செட்டை 7 நானோமீட்டர் சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மற்றபடி ரெண்டுமே ஆக்டோகோருக்கான சிப்செட் தான். மொத்தம் 8 கோர் இருக்கும். அந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கையும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அதில் இங்கே Snapdragon 870 விட Snapdragon 778G கொஞ்சம் சின்ன சைஸில் 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இந்த சிப்செட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான எனர்ஜி எஃபிஷியன்ட்டான சிப்செட்டா இருக்கும். அண்ட் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இந்த ரெண்டு சிப்செட்டோட CPU ஆர்க்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 778G எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த 8 கோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு Cortex A78 கான கோர், Cryo 670 கான பிரைம் CPU, 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 3 Cortex A78 Cryo 670 கோல்டு கான CPU 2.2 GHz கான கிளாக் ஸ்பீடையும், கடைசியா ஒரு 4 Cortex A55 கான கோர், Cryo 670 சில்வர் கான CPU 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 870 க்கு வந்தோம்னா இதுவுமே ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர். அந்த 8 கோரை இவங்களுமே மூணாவதா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A77 பேஸ்டான Cryo 585 பிரைம் கான கோர், 3.3 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அது போக 3 Cortex A77 கான கோர் பேஸ்டான Cryo 585 கோல்டு கான CPU 2.4 GHz கான கிளாக் ஸ்பீடையும், கடைசியா ஒரு 4 Cortex A55 கான கோர் பேஸ்டான Cryo 585 சில்வர் கான CPU 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்ல Snapdragon 870 விட கோர் அண்ட் CPU இது ரெண்டுமே Snapdragon 778G ல கொஞ்சம் லேட்டஸ்டான கொஞ்சம் பெட்டரான CPU அண்ட் கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படினாலும் கிளாக் ஸ்பீட்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. Snapdragon 778G விட Snapdragon 870 ரொம்பவே பெட்டரா 3.3 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் இவங்க புஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதுதான் இங்க Snapdragon 870 ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கான மெயின் ரீசனா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு ரியல் டைம்லயும் தெரியும் Snapdragon 778G விட Snapdragon 870 தான் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை நமக்கு இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே GPUக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gல Adreno 642L அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 870ல Adreno 650 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு GPUல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Snapdragon 870ல இருக்கக்கூடிய Adreno 650 அப்படின்றது தான் கொஞ்சம் ஃபார் பெட்டரான GPU. இதில் தான் நமக்கு பெட்டரான கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் கேமிங்க்கு Snapdragon 870 இந்த ரெண்டு சிப்ஸில் கண்டிப்பாக பெட்டரான ஒரு சிப்செட். அப்படியே இந்த ரெண்டு சிப்ஸுடைய டெஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம்னா Snapdragon 778Gக்கு அப்ராக்சிமேட்டா 5,27,000 கான ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கு. அதுவே Snapdragon 870 அப்ராக்சிமேட்டா 7 lakh வரைக்கும் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் Geek பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 778Gக்கு சிங்கிள் கோர் 797 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2873 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணிருக்கு. அண்ட் Snapdragon 870க்கு சிங்கிள் கோர் 1053 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 3526 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் Antutu ஆகட்டும் இல்ல Geek பெஞ்ச் ஸ்கோர் ஆகட்டும் ரெண்டுத்துலயுமே Snapdragon 870 தான் ஃபார் பெட்டரான ஒரு சிப்ஸரா இருக்கு. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு சிப்ஸுடைய CPU, GPU அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் Snapdragon 778G விட இந்த Snapdragon 870 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றது. அந்த வகையில் அந்த 5000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸில் கண்டிப்பாக Snapdragon 778G ஒரு வர்த்தான சிப்செட் தான். ஸோ 25,000 ரூபாய்க்கு Snapdragon 778Gயோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறதை விட கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Snapdragon 870யோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த சிப்செட்டில் இருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் கொஞ்சம் பெட்டரான CPU ஆர்கிடெக்சர், அது போக இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் நிறைய சப்போர்ட்ஸ் நமக்கு இங்க கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் Snapdragon 870யோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே சமயம் Snapdragon 778Gயும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இப்போ ரீசெண்டா ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு 20K பிரைஸ் செக்மெண்ட்லயே Snapdragon 778G எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த Snapdragon 778Gயோட ஸ்மார்ட் போன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பட்சத்துல அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட்டும் ஒரு பெஸ்டான சிப்செட் தான். இந்த சிப்செட்டுடைய அந்த CPU, GPU அண்ட் சப்போர்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட Snapdragon 870
இப்போதைக்கு கிட்டத்தட்ட நியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால் கண்டிப்பாக அந்த 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Snapdragon 778Gயும் ஒரு பெஸ்ட்டான சிப்செட் தான். அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் இந்த 2 சிப்செட்டை டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த 2 சிப்செட்டை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கெட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.